ஹாய் கைஸ், ரீசெண்டாக நம்ம கஸ்டமர் ஒருத்தருக்குங்க ஒரு வீடு ஒன்று பேசி முடித்தோம். 11 சென்ட் இடத்துல ஒரு பழங்கால தொட்டிக்கடி வீடு 1932 கட்டின வீடுங்க. ஸோ அந்த வீடு தான் நம்ம பேசி முடித்தோம். அப்போ அந்த கஸ்டமர் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு பின்னாடி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, லீகல் தரவாக செக் பண்ணிடுங்க, அதுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எப்போ இருந்தாலும் ஈஸி எடுத்துக்கோன்னு சொன்னார். சரி, ஓகே, நம்ம உறுப்பில் விட்டாச்சுன்னா நம்ம சும்மா இருப்போமா? என்ன ஒன்று தெரியுங்களா, நேராக போய் அட்வொகேட்டுக்கு கொடுத்தேன். இந்த எனக்கு தரவாங்க சார், 100% எனக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். 1930 போட்டோம். ஏன்னா டாக்குமெண்ட்டே வந்து 1933 ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறனால 1930 மேனுவல் இசியில் எடுத்து, அப்புறம் 75 பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு SROC எடுத்து கம்ப்ளீட்டாக வந்து லீகல் அப்படின்னு வாங்கியாச்சுங்க. வாங்கி பார்த்துக்கோங்க, சீல், அட்வொகேட் சீலுக்கு பார்த்தீங்களா, ஒப்பீனியனே வாங்கியாச்சு. ஸோ நீ அவர் பேங்க் லோனுக்கு போனாலும் சரி, அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து விற்கிறதுனாலும் சரி, எப்பவுமே அவருக்கு வந்து பிரச்சனை கிடைக்காது. ஆனால் பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, அந்த வீட்டை விற்கிறவர் வந்து ஒரு ஐயா ஒருத்தர் இருக்காரு, அவர் மட்டும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இந்த ஒப்பீனியன்